இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் 3.9 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது 2. முதல் எண்ணின் இருமடங்கு மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க நாம் பெறுவது 1. இவ்வாறு அமைந்த 3 எண்களை காண்க. நமக்கு பாருங்கள் 1 2 3 நம்ம கொடுத்துருக்காங்க. என் நம்பர்ஸ் நாம் தான் கண்டுபிடிக்கணும். கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதே சமயம் அவங்க அந்த 3 எண்கள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 எண்கள் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸு ஒய் நமக்கு தெரியாது. அதனால் எக்ஸு ஒய் இசட்னு எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 3 எண்களும் கொடுத்துருவாங்கல்ல. முதல் எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், ரெண்டாவது எண்ணை ஒய்ன்னு எடுக்கிறோம், மூன்றாவது எண்ணை இசட்னு எடுக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையான 3 எண்கள்னு சொல்லிட்டு எக்ஸ் ஒய் இசட் எண்கள் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல் எண்ணின் மும்மடங்கு. அப்போ முதல் எண்ணை எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோமா, அப்போ 3 மடங்கு, அப்போ 3x. அடுத்து இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. இரண்டாம் எண் அப்படியே கொடுத்துருக்காங்களா, அப்போ இரண்டாம் எண் என்ன ஒய், நம்பர் தான் கொடுக்கல. மூன்றாம் எண்ணின் இருமடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருமடங்குன்னா மூன்றாம் எண்ணா இசட்டு, இருமடங்குன்னா 2z. எவ்வளோ கூடுதல் 5 கொடுத்துருக்காங்களா, அப்போ இது 5. சரிங்களா? அடுத்துன்னு கொடுத்துருக்காங்க முதல் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு. அப்போது முதல் எண் அப்படியே இருக்குது, மூன்றாம் எண் எப்படி இருக்குது, 3 மடங்காக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், முதல் எண் அப்படி இருக்குன்னா எக்ஸ் அப்படியே வந்துடும். மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு, மூன்றாம் எண்ணா என்ன இசட்டு, அது எப்படி இருக்குது 3 மடங்காக இருக்குது. அப்போ இசட்டு மூன்றாம் எண் இசட்டுன்றது அப்படியே வந்துடும். 3 மடங்குன்னா 3z. சரிங்களா? ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க. அப்போ கழிக்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இரண்டாம் எண் எப்படி இருக்கும், இரண்டாம் எண்ணா ஒய், மும்மடங்கை கழிக்கன்னா -3, -3y ஈக்குவல் என்ன நமக்கு கிடைக்குதான், 2 கிடைக்குதான். அப்போ ஈக்குவல் 2. இது ஆர்டரை மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸு ப்ளஸ் அது எக்ஸு -3y ப்ளஸ் 3z ஈக்குவல் 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க முதல் எண்ணின் இருமடங்கு. முதல் எண்ணின் இருமடங்குன்னா முதல் எண் எக்ஸு, 2 மடங்குன்னா 2, மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு. இப்போ இரண்டாம் எண் மும்மடங்குன்னா இரண்டாம் எண் என்ன ஒய், மும்மடங்கு கொடுத்துருக்காங்க 3, நமக்கு கழிக்கன்னு கொடுக்கல, மொத்தமாக கொடுத்துருக்கீங்க ப்ளஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க. மூன்றாம் எண் நம்பர் எதுவும் கொடுக்கல, மூன்றாம் எண்ணுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் எண் என்ன இசட்டு, நம்பர் எதுவும் இல்லை, கழிக்க. அப்போ -z. என்ன கிடைக்கதான் கழிச்சா 1, அப்போ ஈக்குவல் 1. இப்போ நம்ம சமன்பாடு வடிவத்தில் எடுத்து எழுதிட்டோமா, இது சமன்பாடு 1ன்னு எடுக்க போகிறோம், இது சமன்பாடு 2ன்னு எடுக்க போகிறோம், சமன்பாடு இது 3. சரிங்களா? பாருங்கள் சமன்பாடுத்துலாமா. இப்போ முதல் 3 சமன்பாடு இருக்குது. இப்போ 2 பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 எடுத்துக்கலாமா. 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு என்ன நம்ம கேன்சல் பண்ணலாம், 1 இருக்குது 2 இருக்குது, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. 1வது சமன்பாடை கேன்சல் பண்ணுறதுன்னா இப்போ ஒய் கூட 3ஆல் பிரிக்குவோங்க. இது 2வது சமன்பாடை கேன்சல் பண்ணுறதுன்னா எக்ஸ் கூட 3ஆல் பிரிக்குவோங்க. சரிங்களா? இப்போ நம்ம 1 கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ 3ஆல் பெருக்கும்போது என்னாகும், 3 × 3 9x ப்ளஸ் 1 தான் இருக்கும், 1 × 3 3y ப்ளஸ் 2 × 3 6z ஈக்குவல் 3 × 5 15. ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸு -3y ப்ளஸ் 3z ஈக்குவல் 2 டிவைட் பை ப்ளஸ் 3y -3y கேன்சல் ஆயிருமா. இங்கே 9x இருக்குது, கீழே ஒரு x இருக்குது, கூட்டினா 10x. இங்கே 6z இருக்குது, இங்கே 3z இருக்குது, கூட்டினா என்ன ப்ளஸ் 9z ஈக்குவல் 15 இருக்குது, 2 இருக்குது, கூட்டினா எவ்வளோ 17. இப்போ இதை சமன்பாடு 4ன்னு எடுக்க போகிறோம். அடுத்து 2வது சமன்பாடு 3வது சமன்பாடு எடுத்துக்கலாமா. நம்ம எந்த நம்பரையும் நம்ம பெருக்க தேவையில்லை. இங்கே -3y இருக்குது, இங்கே ப்ளஸ் 3y இருக்குது, அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2வது சமன்பாடு என்ன, எக்ஸ் -3y ப்ளஸ் 3z ஈக்குவல் 2. 3வது சமன்பாடு என்ன,
2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் 1. கழிக்கும் போது இப்படி கேன்சல் ஆயிருமா? அடுத்து எக்ஸுங்க 2x போட்டுனா என்ன வரும்? 3x மைனஸ் 3z மைனஸ் ப்ளஸ் 3z மைனஸ் 1z கழிச்சா என்ன வரும்? 2z பே நம்பருக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 2z ஈக்குவல் 2 1 கூட்டினா 3. இது சமன்பாடு 5 எடுக்க போகிறோம். இங்கே நீங்கள் 1 2 2 3 எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் 1 3 அப்படி மாற்றி எடுத்துக்கலாம். சரிங்க, நமக்கு தேவை 2 சமன்பாடுத்தும் போது ஒரு சமன்பாடு நமக்கு கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்? 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடு சமப்படுத்துவோமா? இதை கேன்சல் பண்ணலாம். நீங்கள் இசட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது மேலே இருக்கிற 2ஆலையும் கீழே இருக்கிற 9ஆலையும் மாற்றி பிரிக்கோங்க. அதே எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது 3ஆலையும் கீழே இருக்கிறது 10ஆலையும் மாற்றி பிரிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதை பண்ணிக்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு 4 நீங்கள் 4வது சமன்பாடு போட்டு 5வது சமன்பாடு போட்டாலும் சரி, இல்லை 5வது சமன்பாடு போட்டு 4வது சமன்பாடு போட்டாலும் சரி, இப்படி போட்டாலுமே ஆன்சர் சரியாக தான் வரும். 4வது சமன்பாடு என்ன பண்ணலாம்? 3 பிரிக்கலாமா? பிறகுனா 3 × 10 30x. அடுத்து ப்ளஸ்ஸு 3 × 9 27z ஈக்குவல் 3 × 17 51. அடுத்து 5வது சமன்பாடு என்ன? இது 10ஆல் பெருக்க போகிறோம். 10ஆல் பெருக்கினா என்ன வரும்? 10 × 3 30x ப்ளஸ் 10 × 2 20z ஈக்குவல் 10 × 1 10 டிவைட் பை என்ன பண்ணுவோம்? குறி மாற்றுவோமா? ப்ளஸ் இருக்குது, மைனஸு இங்கே மைனஸு இங்கே மைனஸு ப்ளஸ் 30 மைனஸ் 30 கேன்சல் ஆயிருமா? அடுத்துங்க மைனஸ் 20z இருக்குது, மேலே ப்ளஸ் 27z இருக்குது. கழிச்சா என்ன வரும்? 7z. இது பே நம்பருக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 7z. அடுத்து ஈக்குவல் 51 10 கழிச்சா எவ்வளோ வரும்? 10 × 3 30. சரிங்களா? அப்போ 30 51 30 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 21 கிடைக்குமா? நமக்கு இசட் மட்டும்தான் வேணும். இப்போ இசட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கலக்கர் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் வருமா? 21 டிவைட் பை 7 ஒரு 7 3 11 சரி 21 ஈக்குவல் இசட்டை மதிப்பு என்ன? 3. இப்போ இதோடைய மதிப்பு வந்து ஒன்று சமன்பாடு 4 சமன்பாடு 5ல் பிரதியிடும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். என்ன பண்ணலாம்? 5வது சமன்பாடு நமக்கு சின்னதாக இருக்குது, இதிலே பிரதிட்டுக்கலாமா? அப்போது இசட்டின் மதிப்பை சமன்பாடு 5ல் பிரதியிட 5 போட்டு ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் சமன்பாடுன்னு அர்த்தம். என்னது 5வது சமன்பாடு? 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் 3. 3x ப்ளஸ் 2 இசட்டுக்கு பதிலாக 3 ஈக்குவல் 3. 3x ப்ளஸ் 2 × 3 6 ஈக்குவல் 3. 3x அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் ஆக்கிற 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? -6 வருமா? அப்போது 3x ஈக்குவல் கழிச்சா 3 பே நம்பருக்கான குறி மைனஸ்ன்றதுனால -3. நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பக்கத்தில் மாறுமா? -3 டிவைட் பை 3 ஒரு 3 ஒரு 3. இப்போ எக்ஸ் மதிப்பு என்ன வரும்? 1 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. இப்போ நம்மகிட்ட எக்ஸோட மதிப்பு இருக்குது, இசட்டோட மதிப்பு இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அப்போ மொதல் 3 சமன்பாடில் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்து பிரதிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸோட மதிப்பு வந்து 3ல் பிரதி இல்லாமா? 3ல் பிரதிடும் போது என்னது சமன்பாடு? 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் 1. இதெல்லாம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், 2லேயும் கொடுத்துக்கலாம், 1லேயும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். 2 எக்ஸோட மதிப்பு என்ன? -1 ப்ளஸ் 3y அப்படியே வந்துடும் மைனஸ் இதோட மதிப்பு என்ன? 3 ஈக்குவல் 1. 2 × -1 பெருக்கினா -2 ப்ளஸ் 3y மைனஸ் 3 ஈக்குவல் 1. -2 -3 குறி ஒரே முறைக்கு தான் கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? -5ன்னு வருமா? அப்போ என்ன வரும்? -3 -2 -5ன்னு வருமா? அப்போ -5 ப்ளஸ் 3y ஈக்குவல் 1 கிடைக்குமா? இப்போ இந்த பக்கம் -5 இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா +5 மாறும். அப்போ 3y ஈக்குவல் 1 + 5 கூட்டினா எவ்வளோ? 6. இப்போ 3y ஈக்குவல் 6ன்னு கிடைக்குமா? நமக்கு y மட்டும் தான் வேணும். இப்போ y மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 3 வந்துச்சுன்னா வகுத்தில் மாறும். அப்போ 6 டிவைட் பை 3 ஒரு 3 2 3 6. இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 2. இப்போ எக்ஸு ஒய் இசட்டு மூலியமாக கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? அப்போ therefore தேவையான எண்கள் என்ன? எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க. தேவையான எண்கள் என்னது?
எக்ஸ் ஈக்குவல் இப்போ எக்ஸ் ஈக்குவல் -1, ஒய் ஈக்குவல் என்ன 2, இசட் ஈக்குவல் 3. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.